ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாத இந்தியன் டெஸ்ட் டீம் எப்படி இருக்குன்ற கேள்வி உருவானதுக்கான காரணம், ஐபிஎல் முடிஞ்ச உடனே இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா 5 மேட்ச் உள்ள டெஸ்ட் சீரிஸ் இருக்கு இந்தியாவுக்கு. எக்ஸ்பீரியன்ஸான இந்த 2 பேர் இல்லாத இந்தியன் டீம் என்ன செய்யும்னு ஏகப்பட்ட கேள்விகள் உருவாகி இருக்கிற சமயத்துல கௌதம் கம்பீர் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவலும் வெளியாகி இருக்கு. என்னன்னா, இந்தியன் டீம் ஹெட் கோச் கௌதம் கம்பீர் எந்த கோச்சுமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போறாரு. ஜூன் 6 இங்கிலாந்து போற இந்தியன் ஏ டீம் கூட இவரும் போறாராம். இதுக்கு முன்னாடி சீனியர் டீம் எப்போ மேட்ச் ஆடுறாங்களோ அப்பதான் கோச்சும் அங்க போவாங்களா. இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற யங் பிளேயர்ஸ் இந்த டைம் இந்தியன் ஏ டீம்ல ஆட வைக்கிறதா முடிவும் பண்ணிருக்கிறார். அண்ட் இந்த சீரிஸ் நடக்க போற எல்லா மேட்சையும் கௌதம் கம்பீர் பக்கத்துல நின்று பார்க்க போறாரு. இவர் எல்லா மேட்சையும் பக்கத்துல நின்று பார்க்க போறதா சொல்லி வந்திருக்க தகவலுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது, விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே ரிட்டையர் ஆனதுக்கு கௌதம் கம்பீர் ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்லி கிரிக்கெட் சர்க்கிள்ல பேசிட்டு இருக்காங்க. சோ டெஸ்ட் சீரிஸ்ல குறிப்பிட்ட மேட்ச்ல வின் பண்ணலனா கௌதம் கம்பீருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாவே மாறும். நாடு ஃபுல்லா இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய விமர்சனமும் முன் வைப்பாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் உருவாகாம இருக்கிறதுக்காக தான் இந்தியன் ஏ டீம் கூட அவர் டிராவல் பண்றாருன்னு தெரியுது.